ஈரான், இஸ்ரேல் 2 பேருமே விடாப்பிடியான பிளேயர்கள் அப்படிங்கிறத கடந்த நாட்கள்ல நம்ம விரிவா பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப 2 பயலுகளுமே ஒரு யூ டர்ன் எடுக்கிறார்கள். அந்த யூ டர்ன் அப்படிங்கிறது சமாதானத்த நோக்கியோ, யுத்த நிறுத்தத்த நோக்கியோ கிடையாது. வில்லங்கத்த நோக்கி. அதத்தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். 2 பயலுக ஸ்டேட்மெண்ட்டையுமே பெரிய அளவு எல்லா நாடுகளுமே அதிர்ச்சியோட பார்க்குறாரு. காரணம், இஸ்ரேல பொறுத்தவரையும் நாங்க மக்கள கொல்லவே மாட்டோம். நாங்க குறி வைக்கிறது பூரா எங்களுக்கு எதிரா ஆயுதம் தூக்கிட்டு இருக்கக்கூடிய பயலுக தான் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் எல்லா சேட்டையும் பண்ணுவார்கள். லெபனான் ஆகட்டும், காசாவாகட்டும், ஏமன் ஆகட்டும் இந்த மாரி பல பகுதிகள். அதற்கு காரணம் அப்படிங்கிறது இந்த ஆயுதத்த தூக்கிட்டு மக்களோட மக்களா ஒளிஞ்சு நிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கேட்கும். அது இஸ்ரேலோட பஞ்சாயத்து. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. காரணம் உலக நாடுகள் என்னைக்குமே ஒருத்தனுக்கு கை குடுக்க போறதே கிடையாது. அந்த மாரி ஒரு சரித்திர நிகழ்வு இதுவரை நடந்ததில்ல. இல்ல நடந்திருந்தா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எதுவும் மறந்திருக்க போறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த யூ டர்ன் எங்க போய் நிக்குது அப்டின்னா, இவ்வளவு காலம் பெஞ்சமின் நெத்தன்யாகு வார்த்தைக்கு வார்த்தை இந்த மானே, தேனே, பொன்மானே மாரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதாவது ஈரான் மக்களுக்கு நாங்க எதிரி கிடையாது. ஈரான் மக்கள் பூரா விலகி இருங்க யுத்தத்த விட்டு. தப்பிச்சு ஓடுங்க. நாங்க இந்த பகுதிகள எல்லாம் தாக்கப் போறோம். கமேனி மட்டும் தான் 1 டார்கெட், 2ண்ட் டார்கெட், 3ர்ட் டார்கெட். நீங்கலாம் எங்க நண்பன்னு சொல்லாத மட்டும் தான். அத நம்மளே யூகிச்சுக்கிற மாரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் பூரா இருக்கும். ஆனா இப்ப அப்படியே மாத்திட்டார்கள். என்ன அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர விட்டு, "ஏலே வெற்றி கொண்டாட்டத்திலயா ஈடுபடுறீங்க? இங்க தாக்குன உடனே ஈரான் தெருக்கள்ல ஒரே பட்டாசு சத்தமா இருக்கு. உங்களுக்கு பூரா ஒரே அடியா டிக்கெட் கிழிச்சு தரேன் பார்த்துக்க" அப்படின்ட்டாய்ங்க. ஏறக்குறைய அதான் அர்த்தம். ஈரான்ல உள்ள மக்கள் அவதிப்பட போறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்கள்கள் இப்ப ஆபத்து காலங்கள்ல புகுந்திருக்கக்கூடிய ஷெல்டர்கள தான் இவனுங்க தாக்கிட்டாய்ங்க. மிசைல் விழுந்துருச்சு. அதுல உயிர் சேதாரம் ஏற்பட்டுருச்சு. பதிலுக்கு நாங்களும் தாக்குவோம் அப்படின்ட்டாய்ங்க. இது ஆபத்து தான். உண்மைய சொல்லப்போனா 2 பிளேயர்களுமே ராணுவத்த குறிவைக்கிறார்கள். அதே சமயம் மிசைலோட அக்யூரசி காரணமா, அது மக்கள்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ளேயும் விழுகுது. சில நேரங்கள்ல மக்கள்கள் குடியிருப்பு பகுதியவே குறி வச்சர்றாய்ங்க. காரணம் ராணுவ இலக்க நோக்கி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வேலைகளை 2 பிளேயர்களுமே பண்றாய்ங்க. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். வருங்காலங்கள்ல பதட்டங்கள் அதிகரிக்கும்போது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த எங்கிட்டு ஃபோக்கஸ் பண்றது? அம்புட்டு இடத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற மாரி நகர்ந்துகிட்டு இருக்கு. அதையும் மீறி நான் மக்களையே தாக்குவேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாக்குதல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வெறித்தனமா தான் இருக்கும். இது மிகப்பெரிய அச்சத்த உலக நாடுகளுக்கு குடுக்குது. ஈரானுக்குள்ளேயும் குடுக்குது. ஈரான் இதுக்கு சமமான இன்னொரு குண்ட தூக்கி போட்டாய்ங்க. ஏலே இந்த அணு ஆயுத அக்ரிமெண்ட்ல இருந்து நான் விலகிக்குவேன் பார்த்துக்க. தொடர்ந்து இஸ்ரேலோட தாக்குதல் இருந்துச்சு அப்புட்ன்னா, அதுலருந்து நான் விலகிட்டு, அணு ஆயுதம் அப்படிங்கிறத அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாய்ங்க. இல்ல கமா மாரி போட்டு விட்டாய்ங்கன்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன? அணு ஆயுத அக்ரிமெண்ட்லருந்து விலகிட்டேன்னா, நான் ஏன்டா இன்டர்நேஷனல் வாட்ச் டாகர்லாம் கிட்டலாம் பேசப் போறேன், உள்ள விடப்போறேன், கால்ல கொண்டு எறிய மாட்டேன் அப்படிங்கிற மாரி சூழ்நிலை மாறி போயிரும். இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். காரணம் இஸ்ரேல் தான். அவன அணு ஆயுதத்த வரவே கூடாதுங்கிறது தான் டார்கெட்டு. நானே போனா போது அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அணுக்கசிவுக்கு நானே காரணமா இருக்கக்கூடாதுன்னா, யுரேனியத்த கை வைக்கலைங்கிறார்கள். ஏலே அவனுக்கு யுரேனியம் கருப்பா, சிவப்பான்னு கூட தெரியாதுடா. எங்கிட்டு ஈரானுக்குள்ள இருக்குன்னே அவனால கண்டுபிடிக்க முடியலடா அப்படின்னு ஈரான் சொல்லுது. இப்ப இஸ்ரேல் இத நோக்கி வெறித்தனமா போய் என்னத்தையாச்சும் பண்ணி விட்டாய்ங்க அப்டின்னா, அந்த பகுதியில அணுக்கசிவு அப்படின்னு நடந்துச்சுன்னா, என்டயர் பிராந்தியமே மோதலாயிரும். இன்னைக்கு ஈரான், நாளைக்கு யாரு அப்படிங்கிற பதட்டம் ஜாஸ்தியாயிரும். இது ஏறக்குறைய சுத்தி சுத்தி ஒரு பேராபத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். இப்ப 2 பக்கமுமே ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது காட்டமா மாறிப்போச்சு. இதற்கு காரணம் காட்டமாவும் மாறுது. அதே மாரி நீயே சரண்டர் ஆயிரு அப்படிங்கிற மாரியும் மாறுது. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, 2 பக்கமுமே வலுவா அடி விழுகுது. இந்த இஸ்ரேல் கிழிச்ச டிக்கெட்டுக பெரும் தலைக அந்த டிக்கெட்டுகள பூரா ஓரமா வச்சுட்டு கணக்கு பார்த்தோம் அப்டின்னா, இஸ்ரேல்லயும் அடி ஜாஸ்தியா இருக்கு. ஈரான்லயும் அடி ஜாஸ்தியா இருக்கு. இந்த பகுதிகள்லாம் சேஃப் அப்படின்னு ஈரான்லயும் கிடையாது. இந்த பகுதிகள்லாம் சேஃப்ன்னு இஸ்ரேல்லயும் கிடையாது. இதுல அதி உச்ச தலைவர்கள் விதிவிலக்கு. அது எப்படி குடுக்கலாம்? மக்கள் தானே முதல்ல அப்படிலாம் நம்ம பேச முடியாது. தலைவர்கள் இல்ல அப்படின்னா நாடுகள் இல்ல. தலைநகரம் விழுந்துருச்சுன்னா மொத்த நாடையும் கைப்பற்றினதுக்கு சமம் அப்படிங்கிற மாரி தலைவர்களுக்கு டிக்கெட் கிழிச்சுட்டாங்கன்னா நாடு போச்சுன்னு அர்த்தம். அவர்களோட லொகேஷன் அப்படிங்கிறது பாதுகாப்பா இருக்கு இப்ப வரையும் 2 தரப்புலயுமே. ஆனா அடி அப்படிங்கிறது, இழப்பு அப்படிங்கிறது 2 தரப்புமே ஈக்குவலா எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. மக்களோட உயிரிழப்பு அப்படிங்கிறது கணிசமா கூடுது. இது ரொம்ப ஆபத்து. காரணம்
யுத்தங்கள்ல இருக்கிற மாரியே இல்ல. ஏன்னா ஒருத்தன் நாட்டுக்குள்ள இன்னொருத்தன் இல்ல. ரொம்ப தூரத்துல இருந்து இப்படி தாக்கிக்கிட்டே இருந்தா, பெரிய அளவுல 2 பேருக்குமே லாஸ் அப்படிங்கிறது தான். ஆனா இத காட்டி பெரிய அளவுல அச்சுறுத்தலாம், படம் போடலாம். இது எல்லாம் தனி. ஆனா இப்போதைக்கு அவர்கள் 2 நாடுக்கும் மிகப்பெரிய அளவுல இழப்புகள சந்திக்கிறார்கள். இஸ்ரேலும் சரி, ஈரானும் சரி. அதனால தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டமாவும், அதுக்கு பின்னாடியே நிறுத்திட்டேன்னா நிறுத்தப்படுங்கிற மாரி மல்டிபிள் சிக்னல விடுறார்கள். இந்த மல்டிபிள் சிக்னல்கள மட்டும் விடுறார்களான்னு கேட்டா, ஈக்குவலா, பேரலரா 2 பயலுகளும் மாத்தி மாத்தி மிசைல்களையும் விடுறார்கள். ஒருத்த மிசைலும் ஒருத்தனாலயும் நியூட்ரலைஸ் பண்ண முடியல. இஸ்ரேலோடத ஈரானால பாதி தான் பண்ண முடியுது. ஈரானோடத இஸ்ரேலால பாதி தான் பண்ண முடியுது. ஏலே ஜாமர் தோத்து போச்சு, அயர்ன் டோம் தோத்து போச்சு அப்படின்னு இஸ்ரேலே ஒத்துக்குச்சு. பல விஷயங்கள் தோத்து போச்சு. இதுல பூரா நாங்க அடுத்த கட்ட அப்கிரேட நோக்கி போப்போறோம்னு சண்டையோட சண்டையா அறிக்கை விடுற அளவுக்கு அவர்களோட சிஸ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவு பஞ்சாயத்து ஆயிப்போச்சு. ரஷ்யா, உக்ரைன்ல போம்போது ரஷ்ய ஆயுதங்கள் ஃபெயிலியர் அப்டின்னாய்ங்க. அதே மாரி இந்தியா, பாகிஸ்தான் யுத்தத்துல இந்திய ஆயுதங்கள் ஃபெயிலியர். அப்புறம் எப்புட்றா 3 நாள்ல அவன் கால்ல விழுந்தான் அப்டின்னு கேட்டா, அதுக்கு பதில் கிடையாது. இல்ல நீ சொல்ட்டு தான் இந்த இடத்த விட்டு நகரணும் அப்டின்னு நம்ம மிரட்டுனதுக்கு அப்புறம், இல்ல ட்ரம்ப் நிறுத்திப்புட்டார் தெரியுமா? அப்டின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட்ட தூக்கிட்டு வந்து முன்னாடி போடுறது. பெரிய மனுஷன் கூட பார்க்காம நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ட கிழிச்சா விளையாட முடியும். சமயம் பார்த்து விளையாடுறது தான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அத இந்தியா சமத்தா இந்த காலங்கள்ல பண்ணிக்கிட்டு கொடிய பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அங்கிட்டு தூக்கி போட்டு அடிக்கிறது. ஆனா இந்த மாரி சேட்டையெல்லாம் மாட்டாங்க. இப்ப இவர்களோட ஆயுதங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவு இஸ்ரேல் அடி வாங்குதுங்கிறத தாண்டி அமெரிக்காவும் அடி வாங்குது. ஏன்னா கடந்த காலங்கள்ல ஈரான் தாக்கும்போது, குறுக்க பூந்து தடுத்துட்டோம். அமெரிக்க ஏஜென்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தோளோட தோள் குடுக்கும் நண்பன் அப்படின்னு எழுதாத குறையா எழுதிக்கிட்டு இருப்பாய்ங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, கடல்லயே கப்பல் அனுப்புனோம். கப்பல்ல இருந்து மிசைல் பறந்துச்சு. ஆளில்லா விமானம் பூரா பறந்துருச்சு. எங்கள மீறி, எங்கள தாண்டி ஈரானால தாக்க முடியாதுன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு எழுதுவாய்ங்க. இப்ப அந்த நடுவுல நிக்கிறாய்ங்க. உண்மையிலேயே நியூட்ரலைஸ் நடக்குது. ஆனா பெரிய அளவு பண்ண முடியுதா? 100% பண்ண முடியுதா? அப்படின்னு கேட்டா, பண்ண முடியல அமெரிக்காவால. அதனால அந்த ஜோன்ல அவனுங்க இல்லாத மாரியே காட்டிக்கிறாய்ங்க. பெரிய அளவுல நடுவுல இருந்து கம்பு நாங்க சுத்தவே இல்ல. நடுவுல நாங்க இல்லவே இல்ல தெரியுமா? அப்படிங்கிற மாரியே காட்டிக்கிறார்கள். டெலிவரி மட்டும் ஆக்ரோஷமா நடக்குது. அது காலங்காலமா நடக்கிறது தான்டா. அத ஒண்ணும் கண்டுக்க முடியாது. அப்படிங்கிற மாரி கடந்து போறார்கள். ஆனா மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்டின்னா, அமெரிக்கா நடுவுல இருந்து இஸ்ரேலுக்காக போராடும், இஸ்ரேல நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகள தடுக்கும் அப்படின்னு வீரவசனம் பேசி தடுத்த காலங்களும் இருக்கு. இப்ப பயப்புள்ளையால தடுக்க முடியல. அதுல ஜகா வாங்குறதுக்கு தான் உள்ளுக்குள்ள ரஷ்ய அதிபர் புட்டின இழுக்குறாய்ங்க. நாங்க தலையிடலைங்கிறாய்ங்க. அதே சமயம் என்ன நடந்தாலும் நாங்க பொறுப்பு இல்லைங்கிறாய்ங்க. 4 நாள் முன்னாடி தான் சென்காம் தளபதி ஆத்து ஆத்துன்னு ஆத்துனாரு. 1000 திட்டத்தோட நான் ரெடியா இருக்கேன். ட்ரம்ப் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒத்துக்கிட்டா ஈரான வழிக்கு கொண்டு வந்துரலாம். 4 திசைய 8ஆ கூறு போட்டு தாக்குதல் திட்டம் என் டேபிள்ல இருக்கு அப்படின்னு. பதிலுக்கு அவன் தாக்குனா தடுக்கக்கூடிய திட்டம் இல்லையா? அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியாது. ஏன்? அவருக்கு நம்மள தெரியாது. நம்மளுக்கு அவர தெரியாது. அப்படி சொல்லிட்டு போயிரலாமா? அப்படிலாம் கிடையாது. அரசாங்கங்கள் கேட்டாலும் சரி, அவனுங்க நாட்டிலேயே ஏஜென்சிகள் கேட்டாலும் சரி, பதில் வரப்போறதில்ல. வந்தாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இங்க விஷயம் ஒண்ணுதான். அண்ணன் அமெரிக்காவானாலும் அடி விழுந்தா தப்பிக்க முடியாது. பிளான் பண்ணி அடிச்சோம்னா காலி அப்படிங்கிறது இதுல இருந்தே எடுத்துக்கலாம். முழுமையா காலியா? அது கிடையாது. ஆனா அமெரிக்காவா இருந்தாலும் தடுமாறத்தான் வேணும். இப்படி மரண அடி எல்லா பயலுக்கும் விழுகுது. சமமா விழுகுது. அதனால இந்த யுத்தம் கன்டின்யூ ஆகாது அப்படின்னு ஒரு சின்ன ஹோப் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா யுத்தங்கள் அப்படிங்கிறது எவன் நம்பிக்கையும் வைக்காத அப்படிங்கிறது தான் பால பாடகம். ஏன்னா நம்பிக்கைன்னு ஒண்ணு யுத்தத்துல வச்சேன்னா, அதுக்கு நீ மிகப்பெரிய விலை குடுக்கணும். மிகப்பெரிய அடிய தாண்டணும். அதுக்கப்புறம் தான் கொடிய பறக்க விட முடியும். அதனால பெரிய அளவு நம்பிக்கையும் வைக்க மாட்டார்கள். எது? இந்த யுத்தம் கன்டின்யூ ஆகாம நின்னு போயிரும்னு நம்பிக்கையும் இல்லாம விரட்டி வேலை பார்க்கணும். ஆனா உலகம் அப்படி பார்க்கிற மாரி தெரியல. பார்க்காது. எந்த காலத்திலயும் பார்க்க மாட்டாய்ங்க. அதனால அடுத்த இவ்வளோ நாள் தாக்கிட்டார்கள். அடுத்த வர தாக்குதல் அப்படிங்கிறது இத காட்டிலும் உச்சபட்சத்த கொண்டு போய் நிறுத்தி போயிரும். ஏன்னா பெரிய சம்பவங்கள இஸ்ரேலும் பண்ண தயாராயிருச்சு. ஈரானும் பண்ண தயாராயிருச்சு. இதுக்கப்புறம் அப்படிங்கிறது யுத்தம் எல்லார் கைய விட்டு விலகி போயிரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.